இந்த அருமையான சாயந்தர நேரத்திலே கர்த்தராகிய தேவன் இந்த வெள்ளிக்கிழமை இரவு ஆராதனையிலே அமெரிக்காவில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில ஆலோசனைகளை சொல்லும்படியாக எனக்கு கொடுத்துள்ள இந்த அழைப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். The final cry. ஜெபத்திலே அழகாக சகோதரர் கெனடி அவர்கள் நேற்றைய முன்தினத்திலே நடந்த ஒரு விபத்தை குறித்து சொன்னார்கள். பொதுவாக ஏரோப்ளேன்ல பிரயாணம் செய்கிறவர்களுக்கு த ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிக்கப்படும். கடைசி அழைப்பு என்று சொல்லி இந்த ஏரோப்ளேன்ல ஏறக்கூடிய மக்களுக்கு போயிங் 116 புறப்பட தயாராக இருக்கிறது. ஆகையால் அதில் பிரயாணிக்கிறவர்களுக்கு கடைசி அழைப்பு என்று சொல்லுவார்கள். அந்த கடைசி அழைப்பை இன்றைக்கு ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த கடைசி அழைப்பு அப்படின்னு சொன்னால் அந்த கடைசி அழுகை குரல் அல்லது மீட்பின் குரல் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். இந்த 2 நாளைக்கு முன்பதாக நடந்த அந்த விபத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் 2 வாலிபர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்பதாக விமானம் புறப்படுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பதாக அவர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருந்த ஒரு காணொலியை நான் பார்த்தேன். Goodbye to India. Goodbye to India. We are happy that we are going back to our country. Bye bye, bye bye. We are going to London happily அப்படின்னு சொன்னார்கள். இந்த குட் பாய் எவ்விதமாக அமைந்தது என்று நாம் அறிவோம். நாங்கள் சந்தோஷமாக செல்கிறோம் என்ற அந்த சந்தோஷமானது அவருடைய வாழ்க்கையிலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக எடுபட்டு விட்டது. அவர்கள் யார் பெற்ற பிள்ளைகளோ, ஆனால் இந்த 2 வாலிபர்களும் சிரித்து அவர்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இந்தியாவிலிருந்து இப்பொழுது எங்கள் தேசத்துக்கு புறப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அப்ப இவர்களுக்கும் அந்த கடைசி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். போயிங் 787 இங்கிலாந்து தேசத்திற்கு புறப்படத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த பிளேன்ல வரக்கூடியவர்களுக்கு கடைசி அழைப்பு கொடுக்கிறோம் என்ற ஒரு அழைப்பு இந்த 2 நபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு நிகழ்ந்தது என்ன? ஒரு மருத்துவர் 6 ஆண்டு காலமாக இங்கிலாந்து தேசத்திலிருந்து வேலை செய்து தன்னுடைய மனைவியும் 3 பிள்ளைகளையும் அவரோடு எடுத்து செல்லத்தக்கதாக அவர் இந்தியா வந்து இந்த விமானத்திலே பிரயாணம் செய்தார். அவருடைய கடைசி நிகழ்வாக குடும்பம் 3 பிள்ளைகள், மனைவி, அவர் 5 பேரும் ஒரே விமானத்தில் மடிந்ததை நாம் பார்க்கின்றோம். மனிதனுக்கு என்ன நேர்ந்திடும் என்று நாம் அறியாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு விதமாக சொல்லுகிறது. மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது கடைசி காலம், கடைசி எச்சரிப்பு, கடைசி அழைப்பு, கடைசி காலத்தின் மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கடைசி அழைப்பு என்று நான் கண்டிப்பாக அறிவேன். அங்கே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்தியையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். மனிதனுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்புவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களும், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளும் என்று நாம் பார்க்கின்றோம். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். இவ்விதமாக ஒருவருக்கொருவர் அங்கு சண்டைகளும் சண்டையின் காரணங்களும் எழும்பும் என்று நாம பார்க்கிறோம். ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், அங்கு
ராஜ்யங்கள் எழும்பும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இதையெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கடைசி காலத்தின் சம்பவங்களை குறித்து சொல்லிவிட்டு நம்ம நன்றாக அறிய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:33. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், இவைகளை நீங்கள் குறித்து கேள்விப்படும் பொழுது அவர் உங்கள் வாசலின் அருகாமையிலே இருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்கள். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினாலே அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாசலின் அருகாமையிலே இருக்கிறார். When you see all these things, he is very near, sooner at the door. அப்படியானால் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமாக அவர் நம்மோடு வரத்தக்கதாக, நம்மை சந்திக்கத்தக்கதாக இருக்கிறார் என்பதை மிகவும் தெளிவாக ஆண்டவராய் கர்த்தர் வேதத்திலே சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது ஆம், நிச்சயமாக. நாம் அனைவருக்கும் இது ஏதோ ஒரு தேசத்திலே நடந்து கொண்டிருந்தது, யாருக்கோ நடந்து கொண்டிருந்தது என்பது அல்ல. நம் மத்தியிலே, நமக்காக, நம்மில் ஒருவர், நம்மில் வாழ்கிறவர்கள், நம்மோடு இசைந்திருக்கிறவர்களுக்கு இது நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆகையால் இது மறைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல, மறைவான ஒரு பொருள் அல்ல. ஆண்டவர் மிகவும் தெளிவாக நமக்கு அங்கே சொல்லும் பொழுது, கடைசியாக நீங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது இதுதான் அந்த ஃபைனல் கிரை, கடைசி அந்த கூக்குரல் என்று நாம் சொல்லும் பொழுது, இவைகளை பார்த்தும் நாம் இன்னமும் திருந்தாமல் இருப்போமானால், இவைகளை கண்டறிந்தும் நாம் இன்னமும் மனமாறாமல் இருப்போமானால், இவைகளில் நாம் ஒருவராக இருக்கின்ற நேரத்தில் இது நம் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது, இது சம்பவித்துக் கொண்டிருக்கிற நிலையானது நீங்களும் நானும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று தெரிந்தும் நாம் அதில் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த கடைசி அழுகையின் குரலை இன்னும் கேட்காதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த கடைசி அழுகையின் குரலானது நமக்கு அழைப்பை கொடுக்கின்ற நேரத்துல அதை அசதியாக நாம் எடுத்துக்கொள்வோமானால் நம்முடைய குடும்பம் அங்கு அழிந்து போகக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இந்த நேரத்துல கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு சில வேத வசனங்களின் மூலமாக, ஒரு சில எடுத்துக்காட்டுகளின் மூலமாக நான் உங்களோடு இந்த கடைசி கதறல் அல்லது கடைசி அழைப்பு என்பதை இன்றைக்கும் நமக்கு அது கடைசி அழைப்பாக இருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ளத்தக்கதாக ஒரு சில எடுத்துக்காட்டை நான் எடுத்திருக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி இந்த பூமியை படைத்தார், எவ்வளவு அழகாக இருந்தது, எவ்வளவு நேர்த்தியாக இருந்தது, எவ்வளவு அருமையான ஒரு வாழ்கின்ற இடமாக இருந்து, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தான் என்று சொல்லி, ஆனாலும் என்று ஒரு அங்கு ஒரு கட்டளையிட்டு, இதை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம், ஆனால் எல்லாவற்றையும் நீ புசித்து அதனை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இது உனக்குரியது, இது நீ நியமித்துக் கொள்ளலாம், பெயர் கொடுத்து கொள்ளலாம், நீ இதை ஆண்டு கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த நிலையை மாறி மனிதன் ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படியாமையில் காணப்பட்டபடியினாலே, அவன் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கேட்காத போனதுனாலே பாவம் உண்டாயிற்று. ஆகையால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு நிலைப்பாடானது இன்றைக்கு அல்ல, நேற்று அல்ல, அல்லது போன நூற்றாண்டில் அல்ல, ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு சப்தமானது, ஒரு ஒளியானது, அந்த கடைசி அந்த கூக்குரலானது பரலோக அந்த ஏதேன் தோட்டத்திலும் இருந்ததை நாம் நிச்சயமாக காண முடியும். அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு, நான் பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது,
அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அந்த 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லும் பொழுது, மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக காணப்பட்டது. இது இன்றைக்கு நேற்று நடந்ததல்ல, எத்தனையோ 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது என்ன எச்சரிப்பு அப்படின்னு சொன்னால், the loud cry of Noah was, repent and be saved. பாவத்திற்காக மனம் திரும்பி நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அங்கு 120 வருஷமாக, ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 120 வருஷமாக அவன் அந்த நாட்களிலே போதித்து வந்தான். ஒரே ஒரு காரியம்தான், பாவத்திலிருந்து விடுதலையாகுங்கள், பாவத்திலிருந்து வெளியே வாருங்கள். அப்படியானால் அந்த கடைசி கூக்குரலும் அந்த கடைசி அழைப்பும் அங்கு எப்படியாக இருந்தது என்று சொன்னால், அந்த கடைசி அழைப்பு, நீங்கள் எல்லோரும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும், அந்த பேழையானது உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று, ரட்சிப்புக்குள் பிரவேசியுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார். அந்த கடைசி அழைப்பும் அந்த கடைசி கூக்குரலும் அந்த கடைசி திட்டமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள், பரலோகத்தில் பிரவேசியுங்கள். ஆகையால் அந்த நாள் வரைக்கும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று நீங்களும் நானும் அறியத்தக்கதாக இருக்கிறோம். கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த மக்கள் பாவத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த கடைசி அழைப்பானது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பூமியை நான் இந்த வெள்ளத்தினால் அழிக்கப் போகிறேன். அந்த கடைசி அழுகையானது என்ன அப்படின்னு சொன்னால், இதோ 7 நாளைக்குள் இந்த பூமியிலே மழை பெய்ய போகிறது என்று அந்த கடைசி கூக்குரலானது இருந்தது. அங்கே அவருடைய பிள்ளைகள் அவருடைய சத்தியத்தை கேட்டு, அவருடைய பிள்ளைகள் அந்த வேலையை செய்யத்தக்கதாக உதவி செய்து, அந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் வரிசையாக, சாறையாக அந்த வேலைக்குள் பிரவேசித்ததை பார்த்த பொழுதும் அங்கு அவர்கள் மனம் திரும்பவில்லை. அந்த கடைசி கூக்குரலும் அழைப்பும் வீணா போனதுனாலே அங்கே நாம 13வது வசனத்துல, நாம் 14வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் தாமே அந்த பேழையை அடைத்தார். கடைசி கூக்குரல் வீணா போயிற்று. அது இப்போ அல்ல, நேற்றல்ல, ஆதியிலே இருந்தே மனிதன் அவன் ஆண்டவருக்கு விரும்பத்தகாத காரியத்தை அவன் கீழ்ப்படியாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம். இரண்டாவதாக இன்னொரு எடுத்துக்காட்டை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்ப இதுல பெரிய காரியத்தை, இந்த சாதனையை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அப்போ அந்த லவுட் கிரை, அந்த உரைத்த சத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், பாவத்திலிருந்து நாம் அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பது உரத்த சத்தம். அதே போல அந்த உரத்த சத்தத்தோடு கடைசி அழைப்பு கூக்குரல் என்ன அப்படின்னு சொன்னால், ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி அங்க நம்ம என்ன செய்யறோம்னா, அங்கே பார்க்கிறோம், இந்த பரலோக ராஜ்யமானது சமீபமாக இருக்கிறது, மிகவும் அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறது, மிகவும் அருகாமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது, ரிப்பென்ட், அதுதான் அந்த கடைசி உரைத்த சத்தம். அந்த ராஜ்யம் என்பது அதில் பிரவேசிக்கக்கூடிய மக்களாகிய நீங்களும் நானும் இப்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய ஆயத்தம் எந்த நிலையில் இருக்கிறது? நாம் யாருக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையானது எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நாம் எந்த விதமான வாழ்க்கையில பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு நாசக்கேடுல சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை பார்த்துதான் ஆண்டவராய் கர்த்தர் அந்த கடைசி ஃபைனல் கிரை, அந்த அழுகையோடும் அந்த கூக்குரலோடும் நம்மை அழைக்கிற ஒரு அழைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புங்கள்,
உலகத்துல இன்னைக்கு மனம் திரும்புறதுக்கு யாருமே சித்தம் இல்லாதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறத நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம். அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இதை சொல்லும் பொழுது மத்தேயு 24 அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இதோ வாசற்படியில் அண்டையில் நின்று கொண்டிருக்கிறார். வாசற்படியில் அண்டையில் நிற்கிறார் அப்படின்னு சொன்னா எதை பார்த்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய சிந்தை எல்லாம் அது பாவத்தில் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பு தணிந்து போகிற காலங்கள் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை விரோதிக்கிற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு வராதபடிக்கு உலகமானது அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து அவருடைய நாமத்தில மிக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட அவன் வஞ்சிக்கத்தக்கதாக இருப்பான் என்று நாம வேதத்திலே பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது ஒரு சோதனை தான். அது அட்வென்ட் கிறிஸ்தவர்களுக்கு அதிக சோதனையாகத்தான் கண்டிப்பாக அமையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய இந்த காரியமானது why loud cry, ஏன் அந்த உரத்த சத்தம் அழுகை அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 39வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 25:39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் அந்த உரத்த சத்தம், ஏன் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா 25. எப்போது உண்மைய வியாதிபரராகவும் காவலர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரயுத்தமாக, மிகு ஸ்திரீயனாக என் சகோதரனாக இவைகளில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மில் நமக்கு உரியவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அன்பு காட்டி இருக்கிறோமா? கருணையாக இருந்திருக்கிறோமா? கிருபை பாராட்டி இருக்கிறோமா? உதவி செய்திருக்கிறோமா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது, இதைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த நோவாவின் காலத்திலும் கூட அந்த கடைசி நேரம் வரைக்கும், அந்த கடைசி காலம் வரைக்கும், அந்த கடைசி வினாடி வரைக்கும் அவர்கள் அறியாதவர்களாக இருந்தார்கள். அங்கு நோவாவுக்கு அவன் அந்த உரத்த சத்தத்தோடு அவன் அந்த அழைப்பை கொடுக்கிறான். ஆனால் அந்த ஃபைனல் கிரை என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே அந்த மக்கள் எல்லோரும் நோவாவே கதவை திறங்க, நோவாவே கதவை திறங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபைனல் கால் அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனாலே அந்த ஃபைனல் கிரை எப்படி இருந்ததுன்னு சொன்னா அவல நிலையில் இருந்ததை நம்ம நினைச்சோம் பார்க்கிறோம். அப்போ இந்த விதமாக நம்முடைய குடும்ப நிலையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அதே போல நீங்க மத்தேயு 24:42 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருகிறார் என்பதை அறியாதபடிக்கு இருக்கிறோம். இது ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர் எந்த நேரத்துல என்னைக்கு எப்போ வருவார்னு தெரியாது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் 1844 ஆண்டிலே அந்த நுட்ப நியாய விசாரணைக்காக அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சென்றிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 200 வருஷம் ஆக போகிறது. ஆனாலும் நாம் இன்னமும் மனம் திரும்பாதபடிக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஃபைனல் கால் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுட்ப நியாய விசாரணைக்காக அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிருக்கிறார். The final cry should be, அந்த கடைசி கூக்குரல் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மனம் திரும்ப வேண்டும், அவருடைய ராஜ்யம் வரத்தக்கதாக இருக்கிறது, அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கத்தக்கதாக இருக்கிறபடினாலே அந்த கடைசி அழுகையும் அந்த கூக்குரலும் நமக்கு என்னவாக இருக்க வேண்டும்னா, இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக எப்பொழுது மாறுவோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால். எனக்கு பிரியமானவர்களே, உண்மைதான், நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு உண்மை தெரியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கே சென்றிருக்கிறார், நியாயம் கொடுக்கத்தக்கதாக சென்றிருக்கிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் முடிந்தது என்று சொன்னால், எப்படி அந்த கோர சிலுவையின் அந்த கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ, ரட்சிப்பின் திட்டமானது அன்றைக்கு சாத்தானுக்கு முற்றிலுமாக முடிந்து போயிற்று.
அவன் மனம் திரும்பாதபடிக்கு இருந்தபடினாலே இன்னமும் அவனுக்கு அந்த ரட்சிப்பு அவனுடைய கையிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டது என்று பார்க்கிற பொழுது, இங்கு ஆண்டவராய் கர்த்தர் என்றைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வரப்போறாரோ அன்றைக்கு நம்முடைய நாட்கள் முடிந்தது. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட காலங்கள், நேரங்கள், குடும்பங்கள், ஊழியங்கள், திட்டங்கள் எல்லாமே முடிந்து போச்சு. அதுதான் அந்த ஃபைனல் கிரை, அந்த கடைசி கூக்குரல் என்று நாம பார்க்கிறோம். அப்போ நம்ம மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 2, 3 நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க 2 கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் உவமையாக சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அங்கு 10 கன்னியஸ்தர்கள், அந்த 10 பேர்லயும் பாருங்களேன், இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அங்கு ஆண்டவர் ஒரு 10 பேரை குறித்து சொல்றார். ஒரு கூட்டம் அப்படின்னா ஒரு பாதி என்ன அப்படின்னு சொன்னா புத்தி உள்ள ஸ்திரீகள், இன்னும் அடுத்த பாதி 5 பேர் என்னன்னா புத்தி இல்லாதவர்கள். அப்ப இந்த புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னா, மனுஷகுமாரன் வரத்தக்கதாக, மணவாளன் வரத்தக்கதாக நாளிகை வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு ஆயத்தமாக இருந்தவர்கள் 5 பேர். அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி, அப்போ இன்றைக்கு புத்தி உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் நீங்களும் நானுமாக இருக்கிறோமா? நம்மள இந்த கூடைகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அத்தனை பேரிலும் யார் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோம்? யார் புத்தி இல்லாதவர்கள் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பாதபடிக்கு இருப்போமானால் நாம் புத்தி இல்லாதவர்களாக இருப்போம். ஆனாலும் ஒரு சத்தம் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எந்த நாளிகையில வருவார் என்பதை நாம் அறியாது இருக்கிறோமே என்று சொல்லி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் அதுதான் புத்தி உள்ள பிள்ளைகள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகையால் நாம் இன்றைக்கு புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோமா? புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் இந்த கடைசி அழைப்பு, இந்த கடைசி கூக்குரலானது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சீக்கிரமாக வரத்தக்கதாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதனும் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு சிலையாக, ஒரு ஐடியலாகத்தான் இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கண் இருந்தும் அவன் பார்க்க மாட்டான், அவனுக்கு வாய் இருந்தும் நல்லதை பேச மாட்டான், அவனுக்கு காது இருந்தும் நல்லதை கேட்க மாட்டான், அவனுக்கு எல்லா திட்டங்களும் இருக்கும், ஆனா திட்டங்களை கடவுளுக்கு செய்ய மாட்டான். எல்லா சௌரியங்களும் இருக்கும், கடவுளுக்காக அந்த சௌரியத்தை செய்ய மாட்டான். நல்ல புத்தி இருக்கும், புத்தி உள்ளவனா நடந்து கொள்ள மாட்டான். அப்படின்னு சொன்னா, நீங்க இன்றைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது மனுஷன் ஒரு சிலையாகத்தான் இருக்கிறான், ஒரு கல்லாகத்தான் இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கல்லை, ஒரு சிலையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? அது கண் இருந்தும் பார்க்காது, கால் இருந்தும் நடக்காது, கை இருந்தும் செயல்படாது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் இருக்கிறோம். ஆண்டவர் நல்ல புத்தியை கொடுத்திருக்கிற, புத்தி யூஸ் பண்றோமா? ஆண்டுடைய ரட்சிப்புக்காக நம்ம வேலை செய்யறோமா? கிடையாது. ஞானத்தை கொடுத்திருக்காரு, ஞானமாக நடந்து கொள்றோமா? கண்ணை கொடுத்திருக்கிறாரு, ஒழுங்கா நம்ம பாக்குறோமா? வாயை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருக்காக பேசுறோமா? கையை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவருக்காக கிரியை செய்யறோமா? காலை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவருக்காக நம்ம நடக்கிறோமா, போறோமா, ஓடுறோமா, செயல்படுறோமா? இல்ல. அப்போ நாமளும் என்ன செய்யறோம்? அந்த கல்லை போலதான் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உயிர் இருக்கு, ஆனால் உயிர் இல்லாதவர்களாக. கண் இருக்கு, ஆண்டவருக்காக பார்க்க முடியாத, பேசக்கூடியாத நிலையில் தான் இன்னைக்கு நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, மூணாவதாக அந்த கடைசி அழைப்பு, அந்த கடைசி அழுகையின் கூக்குரல் என்று நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல பக்தனாகிய யோவான் என்ன சொல்றான்னு பாருங்களேன். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எனக்கு பிரியமானவர்களே, அந்த கடைசி அழுகையின் கூக்குரல் என்ன அப்படின்னு சொன்னால், மிகுந்த சத்தமிட்டு கர்த்தருக்கு பயப்படுங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்கிறார். வந்தாச்சு அப்படின்னு சொல்றது காட்டணும். இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வந்தது அப்படின்னால் ஆண்டவராய் கர்த்தர் வேதத்துல அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கிற காலத்துல நியாயமாக விசாரிக்கப்படுவாள் என்று சொல்லி அன்றைக்கு சொன்னவர், இப்பொழுது அது நம்மிலே வந்து விட்டது. அந்த நியாய தீர்ப்பு நம்மிலே வந்து விட்டது. For the day of judgment is come, has come. It is in our doorpost. அப்படியானால் அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நாழிகை வந்து விட்டது. அப்போ அதுதான் இன்னைக்கு அந்த லவுட் கிரை, அந்த ஃபைனல் கிரை. இப்போ நோவாவின் காலத்திலும் இப்படி ஆண்டவர் நினைச்சினாரு, மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு, மனம் திரும்பல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும்
அவர் என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொன்னாரு. யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவரை கொண்டு போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷனாகிய அந்த யோவான் பக்தன் மூலமாக கடைசி புஸ்தகத்துல வெளிப்படுத்தின புஸ்தகம் கடைசி புஸ்தகம். அப்ப அந்த கடைசி புஸ்தகத்துல அந்த முத்தூதுல முதலாவது தூது நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம், நியாய தீர்ப்பு உண்டாகிறது, உண்டாயிற்று அப்படின்னு சொன்னால் அங்கு வாசல் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த நிலையிலும் அந்த ஃபைனல் கால், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? ஃபைனல் கால். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்து போச்சு, அவ்வளவுதான், டிஸ்ட்ராய்ட். நேற்று முந்தின அந்த ஏரோப்ளேன் விழுந்து போச்சு, அழிந்து போச்சு, செத்து போனாங்க, மாண்டு போனாங்க, அவ்வளவுதான், நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. அப்போ வேதம் சொல்லுகிறது, இந்த அழிவு எல்லாம் நடக்கத்தான் செய்யும், இவைகள் எல்லாம் சம்பவிக்கத்தான் செய்யும். அப்போ இத்தனை காரியங்கள் சம்பவிக்கிற நேரத்துல இந்த ஏரோப்ளேன்ல மாத்திரம் ஒரு 256 பேரோ ஏதோ இறந்திருக்காங்கன்னு சொல்லி, 76 பேரோ இறந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபைனலா நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் சகஜம் தான். இனிமேல் யாரு மறிச்சிருக்காங்க, யாரு உயிரோடு இருக்காங்கன்றது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, we have to accept the final cry, the final call, the final announcement. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? ஃபைனல் ரெஸ்பான்ஸ். நம்முடைய கடைசி தீர்மானம் தான் என்ன, ஆண்டவருக்கென்று நாம் தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிளேன்ல இருந்த அந்த பைலட் வந்து மே டே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மே டே அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, என் கையிலிருந்து எல்லாமே போயிற்று, இட் இஸ் பினிஷ்ட், இனிமேல் என்னால் ஒன்னும் செய்ய முடியாது, நானும் மறிச்சு போறேன், என்னோடு இருக்கிறவங்களும் மறித்து போவாங்க, என்னுடைய இயக்கம், என்னுடைய இந்த பிளேனானது இனிமேல் ரட்சிப்புக்கான இயக்கத்தில் செல்ல முடியாது, அல்லது இது பாதுகாப்பான நிலை இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் மேடே. அப்போ இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல 14:7-8 வாசிக்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்து விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, ஆரம்பித்து விட்டாயிற்று 1844. அப்போ அந்த 8வது வசனத்துல அதுவும் விழுந்து போச்சு, பாபிலோன் ஃபாலன், டிஸ்ட்ராய்ட், அழிந்து போயிற்று. அப்போ அழிவை நாம் கண்டு கொண்டும் அதை காணாதவர்களை போல நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, the destination is fixed. டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கை, ரட்சிப்பு, salvation, heaven, God, இதுதான் டெஸ்டினேஷன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்திருக்கார், உயிரை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் திட்டமானது பரலோகம். அந்த பரலோகத்துல யார் இருக்கா? ஆண்டவர். டெஸ்டினேஷன் அஷ்யூர்ட் அல்லது நாட் அஷ்யூர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவன் செத்து போவான். ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் பாவத்துல இருக்கிறான். எங்க போவான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஹெல்லுக்கு தான் போவான், அழிவுக்கு தான் போவான். அங்க யார் இருக்கா? சாத்தான் இருக்கான். அப்போ இந்த புத்தி உள்ளவர்கள் எங்கே போவாங்க? வாழ்க்கையை தெரிந்து கொள்வாங்க, ரட்சிப்பை தெரிந்து கொள்வாங்க, பரலோகத்தை தெரிந்து கொள்வாங்க, ஆண்டவரை தெரிந்து கொள்வாங்க. ஆனால் இந்த புத்தி இல்லாதவர்கள் எதை தெரிந்து கொள்வார்கள்? பாவத்தை தெரிந்து கொள்வார்கள், அழிவை தெரிந்து கொள்வார்கள், அங்கே ஹெல்லை தெரிந்து கொள்வார்கள். அங்க யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, சாத்தான் இருக்கிறான். ஸோ டெஸ்டினேஷன் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட். இனி நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு காரியம் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர் வருவதற்கு முன்பதாக ஆண்டவராய் கர்த்தர் repent because the kingdom of heaven is at hand அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்ற போவோம். இப்ப இதுல வந்து ஒரு எடுத்துக்காட்டை மாத்திரம் நான் சொல்லி அதை முடிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து யோனாவின் காலத்தை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 9வது வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, the loud cry அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நினைவே will be destroyed. அந்த உரத்த சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த லவுட் கிரை வந்து என்னன்னா, நினைவே பட்டணமானது 40 நாளுக்குள் அழிக்கப்படும். அப்போ இத வந்து அந்த யோனா வந்து ஒரு நாள் பிரயாணத்துல இது எல்லாத்தையும் சொல்லி இன்னும் 40 நாளுக்குள்ளாக இந்த நினைவே பட்டணம் அழிஞ்சு போகும்னு சொல்றான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அங்க அரசன்ல இருந்து ஆண்டி வரைக்கும் ரெட்டுடுத்தி அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி அங்கு மனம் திரும்பினால அந்த நினைவே பட்டணம் முழுமையாக, எனக்கு பிரியமானவர்களே, நீங்க அந்த 3வது
அதிகாரத்துல 4ல இருந்து 9 நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மிருக ஜீவன்கள், பட்சிகள், ஊரும் பிராணிகள் எல்லாருமே அன்னைக்கு என்ன செய்தாங்கன்னு சொன்னா, உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, அத்தனையான ஒரு மாற்றம் இன்றைக்கு நம்மில் வருமானால், அந்த நினைவே பட்டணத்திற்கு 40 நாளுக்குள் ரட்சிப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்க 1844ஆம் ஆண்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நுட்ப நியாய விசாரணைக்காக அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்றிருக்கிறவர், அவர் இதோ வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அட் த டோர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும், நாம இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வர இருக்கிறோமா? ஒரு நல்ல கதை, அந்த யோனா கதையானது. அவன் அந்த எச்சரிப்பை கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, 40 நாளுக்குள் இந்த நினைவை அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அங்க பார்க்கும் பொழுது, the loud cry was Nineveh will be destroyed in 40 days. The final call என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 40 நாளுக்குள்ளாக மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ராஜா மனம் திரும்பினார், வேலைக்காரர் மனம் திரும்பினான், அவருடைய ஆட்சியில இருந்தவர்கள் மனம் திரும்பினாங்க, மக்கள் மனம் திரும்பினாங்க, மிருக ஜீவன்கள் மனம் திரும்பினாங்க, வேலைக்காரர்கள் மனம் திரும்பினாங்க. அதை நாம் செய்வோமா? அந்த கடைசி அழைப்பானது அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பாபிலோன் விழுந்தது, மகாநகரம் விழுந்தது, உலகம் விழுந்தது, விழுந்து விட்டது, பாவத்தில் அது உச்ச நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கடைசி சபை, இந்த மீதமான சபை, இந்த நித்தியமான சத்தியத்தை கொண்டிருக்கிற இந்த சபையானது இன்றைக்கு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அது புத்தியுள்ள சபையாக இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது புத்தியின்மை உள்ளதாக இருக்கும். அது என்ன செய்து கொண்டிருக்கும் என்றால், அது தன் இஷ்டப்படிதான் செய்து கொண்டிருக்கும். ஆண்டவர் இதோ வருகிறார் அப்படின்னு சொன்னா அவங்க ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. வாங்க ஒரு போர்டு நடத்துவோம், வாங்க ஒரு உல்லாசமா போவோம், வாங்க அதை செய்வோம், கட்டடத்தை கட்டுவோம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இதை பார்ப்போம் தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர, ஆண்டவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் காலம் பொறுமையா இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் கட்டட வேலை இருக்கு, கொஞ்சம் இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, ஆண்டவர் நிப்பாட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதுல இருந்து நான் வெளியே வந்தோமானால் நினைவே போல இந்த கிறிஸ்தவ மதமானது, இந்த உலகமானது, 7ஆம் நாள் திருச்சபை விசுவாசமானது, விசுவாசிகள் அடங்கிய இந்த சத்திய சபையானது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே அந்த ஃபைனல் cry has come to us. Let us obey God and be obliging to God and make sure that we accept the final cry and be saved into the kingdom of God. Let that be our prayer, and God bless all of us.